வணக்கம் மக்களே. தமிழ் காதலின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தக்ஷணாமூர்த்தியின் தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகங்கள் 13, 14 மற்றும் 15. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தக்ஷணாமூர்த்தி. தேவேந்திரனின் முகத்தை பார்க்க திறனற்று அமைதியாக தலைகுனிந்து அமர்ந்திருந்தான் சாணக்கியன். அவனின் நிலை உணர்ந்த தேவேந்திரன் அவன் கரத்தை பிடிக்க அதில் அவரை கலங்கிய விழிகளுடன் கலக்கமாக பார்த்த சாணக்கியன், என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நீங்கள் இந்த நிலைமைக்கு ஆளாகும்போது உங்களை காப்பாற்றாமல் விட்டுட்டேன் என்று அவன் கலங்கிய குரலில் கூற, அவன் கூறியதை கேட்டு அவன் கரத்தில் மேலும் அழுத்தம் கொடுத்த தேவேந்திரன், இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை சாணக்கியா, முதல்ல இப்படி நினைக்கிறத நிறுத்து. எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இதில் நடந்த விஷயங்கள் பற்றி உனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற என்று அவர் பேச முடியாமல் மெல்லிய குரலில் கூற, அதில் மேலும் மனம் மருந்தி போனான் சாணக்கியன். இல்லை மாமா, உங்களை நான் பாதுகாக்காமல் விட்டுட்டேன். என்னை உங்கள் புள்ள மாதிரி நீங்கள் நினச்சிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கான பாதுகாப்பை கொடுக்காமல் விட்டது என்னோட தப்பு தான் என்று அவன் மேலும் கூற, அதை பற்றியே பேசி எதுவும் மாற போகிறதில்ல சாணக்கியா. என் பொண்ணு எங்க, அவளை காப்பாத்தினியா, அதை பற்றி மட்டும் சொல்லு என்றார் அவர். ஆனால் அவருக்கு நன்றாக தெரியும் தேவராட்சசனை எதிர்ப்பது கஷ்டம் என்று. ஏனெனில் அவன் பலத்தை தான் நன்றாக அறிந்து கொண்டாரே. அப்படி இருக்கும் பொழுது அவனை மீறி எப்படி சாணக்கியனால் தன் மகளை காப்பாற்ற இயலும் என்று எண்ணம் உள்ளுக்குள் இருந்தாலும் ஒரு நப்பாசையில்தான் கேட்டிருந்தார் அவர். அவரின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் திணறிய சாணக்கியன் அமைதியாக தலைகுனிந்து கொள்ள அதிலேயே புரிந்துவிட்டது அவருக்கு தன் மகளை காப்பாற்ற இயலவில்லை என்று. அதில் கண்களை இறுக மூடிக்கொண்டவருக்கு தன் மகளை எண்ணி மனம் ரணமாய் துடித்து கொண்டிருந்தது. அந்த ராட்சசனின் பிடியில் இப்பொழுது அவள் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறாளோ, என்ன துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாளோ என்று நினைக்கும் பொழுதே தன் மகளை எண்ணி எண்ணி அவருக்கு மனவலியில் நெஞ்சே வெடித்து விடுவது போல் ஆகியது. அவரின் நிலை உணர்ந்த சாணக்கியன், மாமா, நான் கண்டிப்பாக திரௌபதியை காப்பாற்றிடுவேன் மாமா. அவளை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுவேன். நீங்கள் உங்கள் நம்பிக்கையை விட்டுடாதீங்க. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த புறம்போக்கி எவனாக இருந்தாலும் சரி, அவனை கண்டிப்பாக அழிச்சே தீருவேன் என்று அவன் ஆக்ரோஷமாக கூற, அவன் கூறியதை கேட்டு இதழ்வார ஒரு விரக்தி புன்னகையுடன் அவனை நோக்கிய தேவேந்திரன், அது உன்னால் முடியாது சாணக்கியா என்றார் வெறுமையான குரலில். அவர் கூறியதை கேட்டு உள்ளம் தூக்கிவாரி போட அவரை அதிர்ச்சியாக நோக்கினான் சாணக்கியன். என்ன மாமா இப்படி சொல்றீங்க, நீங்களே இப்படி பேசலாமா என்று அவன் அதிர்ச்சியாக கேட்க, வனஜாவோ இவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். அண்ணா, நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது திரௌபதியை கடத்திட்டு போனவன் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படித்தானே என்று அவர் ஒரு யுகமாக கேட்க, அதில் தன் தங்கையின் புறம் திரும்பிய தேவேந்திரன் ஆம் என்று கண்களை மூடித்திருந்தார். யாருன்னு தெரியுமா? அப்ப சொல்லுங்க மாமா, அவ யாரு, எங்க இருக்கான், உங்களுக்கு அவனை பத்தி என்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க. அதை வச்சு அவனுக்கு நான் கண்டுபிடிச்சி திரௌபதியை இங்க கூட்டிட்டு வரேன். முதல்ல அவனை யாருன்னு சொல்லுங்க மாமா என்று சாணக்கியன் வேக வேகமாய் கேட்க, அதான் சொன்னேனே சாணக்கியா, உன்னால் அது முடியாதுன்னு என்றார் அவர் மீண்டும். என்னன்னா, என் பையனை மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி பேசுகிற நீ? என் பையன் நினச்சா நடக்காததுன்னு இங்கே எதுவுமே கிடையாது. அவன் எல்லாத்தையும் நடத்தி காட்டுவான். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டு பொண்ணு எவன்னு தெரியாத ஒருத்தக்கிட்ட எப்படி நம்மளால் விட்டு வைக்க முடியும்? அது அவளுக்கு பெரிய ஆபத்தாக முடியும்ல. அதுவும் பொம்பளை பிள்ளையோ ஒரு ஆம்பளை கிட்ட விட்டு வச்சா இந்த ஊர் உலகம் நம்மளை தப்பாக பேசாது என்று அவர் கூற, போதும் வாயை மூடுமா, நீ பேசுகிறதே தப்பாக இருக்குது. ஒரு ஆம்பளையால் தனக்கு பிரச்சனை வரும்னு தெரியும் போதே திரௌபதி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவா. நீ அவளை பற்றி தப்பாக பேசாத என்று சாணக்கியன் கோபமாக தன் தாயிடம் கூற, என்னடா நீ இப்படி சொல்கிற? ஒரு ஆணோட பலத்துக்கு முன்னாடி பெண்ணோட பலம் ஒன்றுமே கிடையாது. அவகிட்ட அவள் ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டா என்ன பண்ணுறது? அப்புறம் அவளோட கருப்பு போயிடுச்சுன்னா அவளை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க என்று வனஜா மேலும் மேலும் பேசிக்கொண்டே செல்ல, வனஜா என்று கோபமாக கத்தினார் தன் உடல்நிலையும் மீறி தேவேந்திரன். அதில் கப்பென்று வாயை மூடிக்கொண்டவர் தன் அண்ணனை ஒருவித பயத்துடன் தயக்கத்துடன் பார்க்க, முதல்ல இங்கிருந்து வெளியே போ
என்றார் மீண்டும் கோபமாக. கோபமாக பேசியதில் தேவேந்திரனுக்கு நெஞ்சம் படபடவென்று அடித்து கொண்டது. தன் மாமனின் நிலை உணர்ந்த சாணக்கியன் கண்களால் தன் தாயை எரித்தவாறே தன் மாமனின் நெஞ்சை நீவி ஆசுவாசப்படுத்தினான். மாமா, நீங்கள் கோவப்படாதீங்க. அம்மா இப்படி தான் லூசு மாதிரி எதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் காதிலேயே வாங்கிக்காதீங்க என்றவன் தன் தாயின் புறம் திரும்பி, அதான் சொன்னார்ல, முதல்ல இங்கேருந்து வெளியே போம்மா. உன்னால் இன்னும் தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் போல. வாயில் எண்ணத்தை தான் வச்சிருக்கியோ. அது என்ன நாக்கா இல்லை விஷம் கொடுக்கா? எல்லாத்தையுமே தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்க என்று சாணக்கியன் கோபமாக கூற, அதில் உதட்டை சுழித்து தன் தாடையை தோளில் எடுத்துக்கொண்டவர், நல்லது சொன்னால் எங்கேருந்து தான் இந்த காலத்தில் எல்லாரும் கேட்குறீங்க? காலம் வரும்போது தான் நான் சொன்னது எவ்வளோ உண்மைன்னு எல்லாருக்கும் புரியும் என்று முனகியவாறு அங்கிருந்து அவர் நகர்ந்துவிட, அவர் கூறியதை கேட்டு தேவேந்திரனின் கண்களில் இருந்து கண்ணீர் வெளிவர துவங்கியது. தன் மாமனா அழுகிறார் என்று அதிர்ச்சியுடன் அவரை பார்த்த சாணக்கியன், மாமா ப்ளீஸ், அம்மா சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அழாதீங்க. நீங்கள் அழுது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் எவ்வளோ தைரியமானவன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் திரௌபதியோட விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ யோசிக்கும் போது அவன் மேலே நீங்கள் வச்சிருக்க அன்போட ஆழம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். எப்படியாவது அவளை நான் காப்பாற்றிடுவேன் மாமா என்று அவன் கூற, அதை கேட்டு எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக கண்களை மூடிக்கொண்டார் தேவேந்திரன். சாணக்கியனுக்கு அவரின் நிலை கண்டு வருத்தமாக இருந்தாலும் திரௌபதியை கடத்தி கொண்டு சென்றவனை பற்றி தெரிந்தும் இவர் தன்னிடம் அதை கூற மறுக்கிறார் என்று குழம்பி போனான் அவன். அடுத்த காட்சி. இங்கு திரௌபதி எவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்தாள் என்று தெரியவில்லை. திடீரென்று அந்நேரம் யாரோ ஒருவர் உயிர் போகும் அளவில் வீல் என்று கத்தும் சத்தத்தில் உடல் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. காதை இரு பக்கமும் இறுக்கமாய் மூடிக்கொண்டு பயத்தில் கண்மூடி கொண்டவளுக்கு மேலும் மேலும் அந்த சத்தத்தை கேட்க கேட்க பயம்தான் அதிகமானது. யாரோ ஒரு ஆடவனின் குரல் தான் அது. உயிர் போகும் வழியில் அவன் துடித்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த குரலை வைத்தே கண்டுபிடித்து விட்டாள் அவள். ஐயோ, யாரோ யாரோ கத்துறாங்க. யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே என்று வேகமாக சிந்தித்தவளுக்கு நெஞ்சம் படபடவென்று அடித்துக்கொள்ள வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியேற முயன்றவளுக்கு அவள் கால்கள் ஒத்துழைக்காமல் போனது. வெகு நேரம் கால்களை குறுக்கி அமர்ந்த நிலையில் இருந்ததால் கால்கள் அவளுக்கு மரத்து போயிருக்க முயன்றும் சிரமப்பட்டு வேகமாக காலை நகர்த்தி கொண்டு வெளியே வந்தவள் கோட்டையின் நடுக்கூடத்தில் ஒருவன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதையும், அவன் முன்பு இரும்பு ராடை ஒன்றை கையில் வைத்துக்கொண்டு முகம் முழுவதும் ஆக்ரோஷத்துடன் குரூரமாக அந்த ஆடவன் உயிர் போக்கும் வழியில் துடிப்பதை ரசித்து கொண்டிருந்த தேவராட்சசனையும் தான் கண்டாள். தேவராட்சசன் முகத்தில் தெரிந்த அந்த ஆக்ரோஷமும் அவன் கண்களில் தெரிந்த அந்த குரூரமும் அவளுக்கு மிகப்பெரிய பயத்தை விளைவித்திருக்க நெஞ்சம் முழுவதும் அச்சம் படர்ந்தது அவளுக்கு. அதில் நெஞ்சை பிடித்து கொண்டவள் தெரித்த விழிகளுடன் தேவராட்சசனின் முகத்தை பார்த்து கொண்டிருக்க, அடுத்த நொடி தன் கையில் இருந்த இரும்பு ராடால் துடித்து கொண்டிருந்த அந்த ஆடவனின் பின்மண்டையில் அவன் அடித்ததில் அந்த ஆடவனின் ரத்தம் முழுவதும் தேவராட்சசனின் முகத்தில் தெரித்தது. அதை கண்டு வீல் என்று அலறியவள் அப்படியே கண்களை மூடி காதை பொத்தியவாறு கீழே தரையில் அமர்ந்துவிட, அவள் சத்தத்தில் அவள் புறம் திரும்பியவன் அவளை பார்த்து ஒரு குரூர புன்னகை சிந்தியவாறு தன் கையில் இருந்த இரும்பு ராடை அந்த பளிங்கு தரையில் தேய்த்தவாறே அவளை நெருங்கினான். அதை கண்டவளுக்கு மூச்சை நின்று விடுவது போல் ஆக விழிகள் இரண்டும் தெரித்து விழுவது போல் அவனைத்தான் அச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் திரௌபதி. தன்னை பார்த்தவுடன் அவள் விழிகள் இரண்டும் பயத்தில் உறைந்து போயிருப்பதை கண்ட தேவராட்சசனுக்கு அப்படி ஒரு திருப்தி போல. அவள் தன்னை கண்டு பயப்படுகிறாள் என்பதை உணர்ந்து கொண்டவனுக்கு மேலும் ஒரு குரூர புன்னகை வந்து இதழில் ஒட்டிக்கொள்ள அவளை கொன்று கூறு போட்டு விடுவது போல் பார்த்தவாறு கையில் இருந்த இரும்பு ராடை தரையில் தேய்த்த வண்ணம் அவளை நெருங்கியவன் அடுத்த நொடி அவளை அடிப்பதற்காக அந்த இரும்பு ராடை ஓங்கி இருக்க, அம்மா என்று கத்திக்கொண்டே பயத்தில் கண்களை மூடிவிட்டாள் மங்கை. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகம் 14. தன் முன்னால் ஒருவன் வலியில் துடித்து கொண்டிருக்கிறான் என்பதை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் அவனின் அலறலைத்தான் கண்கள் மின்ன குரூரத்துடன் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் தேவராட்சசன்.
ஆனால் திரௌபதியோ தேவராட்சசனின் செய்கையைக் கண்டு அதிர்ந்து போனாள். அவள் தன் பின்பு வந்து நிற்பது தெரியாமல் தேவராட்சசன் அலறிக் கொண்டிருந்தவனின் தலையில் ஓங்கி மீண்டும் அந்த இரும்பு ராடால் அடிக்க அவன் ரத்தம் தேவராட்சசனின் முகத்தில் பட்டு தெரித்தது. ரத்தம் படிந்த முகத்துடன் ஆக்ரோஷமாக காணப்பட்டவனைக் கண்டு பீல் என்று அலறியவள் அப்படியே தரையில் மடிந்து அமர்ந்து விட்டாள். அவளின் சத்தத்தில் அவள் புறம் திரும்பியவனோ அவளின் அலறலைக் கண்டு மேலும் அவளை ரசித்தான். உயிரை குடிக்கும் பார்வையுடன் அவளை நெருங்கியவன் கையில் இருந்த இரும்பு ராடை பளிங்கு தரையில் வைத்து தேய்த்து கொண்டே அவளை பார்த்தவாறு நெருங்க அவன் தன்னை நெருங்குவதைக் கண்டு பயத்தில் உறைந்து போனாள் மங்கை. கைகளை தரையில் ஊன்றி பின்னோக்கி தவிழ்ந்தவாறு அவள் மிரட்சியாக அவனை பார்க்க அடுத்த நொடி அவளை அடிப்பதற்காக அந்த இரும்பு ராடை ஓங்கியிருந்தான் ராட்சசன். அதில் பயத்தில் கத்திக்கொண்டே கண்களை மூடிக்கொண்டு காதை இறுக புத்தியவள் தலையை கீழே குனிந்து கொள்ள தேவராட்சசன் ஓங்கிய இரும்பு ராடானது அப்படியே அந்தரத்தில் நின்றது. நொடிகள் கடந்து பெண் அவளோ தனக்கென்றும் எதுவோ ஆகவில்லையே என்று யோசித்தவாறு மெல்ல விழிகளை திறந்து பயத்துடன் நிமிர்ந்து பார்க்க நோக்க கையில் இருந்த இரும்பு ராடை சுற்றி கொண்டே அவளை தன்னக்கலாக பார்த்து கொண்டிருந்தான் தேவராட்சசன். என்ன பேபி, பயந்துட்டியா? கொஞ்ச நேரத்துல உனக்கு உயிர் பயம் காட்டிட்டான்ல. உன் அப்பா கிட்ட இருக்கும்போது நீ ரொம்ப சொகுசா வாழ்ந்திருப்பியே. இது வரைக்கும் இந்த மாதிரி பயம்னா என்னன்னே உனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஆனா இங்க என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட பிறகு எல்லா விஷயத்துக்கும் உன்னை நான் பயப்பட வச்சுக்கிட்டே இருக்கேன்ல என்று அவன் ஏகத்தாளமான குரலில் விழிகள் சிவக்க அவளை பார்த்து கேட்க அதில் அழுகை விம்மியது திரௌபதிக்கு. பேசுவதற்கு கூட திறனற்று அவள் விக்கி விக்கி அழுது கொண்டே அவனை மருண்டு பார்வையுடன் பார்த்து கொண்டிருக்க அவள் முன்பு சப்பனமிட்டு அமர்ந்தவன் பாட்டமாக நன்றாக நிமிர்ந்து அவளை பார்த்து, ஆனா என்ன பண்றது பேபி, உன்னை இப்படி துடிக்க வைக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசை இல்லையே. ஏன்னா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டியாவா இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணமே வேற இல்லை. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் பொத்தி பொத்தி பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் சொல்லு என்று அவன் உதட்டை பிதுக்கி நக்கலான குரலில் கேட்க அதை கேட்டு மேலும் உதட்டை பிதுக்கி அழுதவள், உனக்கு என்னதான் வேணும்? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ற? நீ என்னை கொடுமைப்படுத்து, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா எதுக்காக இப்படி பண்றேன்னு சொல்லிட்டாவது செய். தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? நான் இப்போ உன்கிட்ட அதை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று அழுகை குரலில் திணறியவாறு அவள் பேச அவள் கூறியதை கேட்டு அவனோ கண்கள் சிவக்க அவளை பார்த்தான். அப்படியே அவள் கழுத்தை தன் ஒற்றை கரத்தால் பிடித்து நிறுத்தியவன் அவள் மூச்சுக்கு போராடுவதை கண்டு கொள்ளாமல், இதையே நான் உன்கிட்ட கேட்டான்னு என்னடி பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? தப்பே பண்ணாம இத்தனை வருஷம் நான் அனாத மாதிரி தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது எனக்கு பெரிய தண்டனை தானே? எதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? எந்த தப்பும் பண்ணாம நான் ஏன் அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லு என்றான் அவன் ஆக்ரோஷமாக. அவன் கேள்வி புரியாமல் திணறியவள், நீ நீ அனாதையா வாழ்ந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எதுக்காக இப்படி என்ன டார்ச்சர் பண்ற என்றாள் அழுகையுடன் திக்கி திணறியவாறு திரௌபதி. அதில் அப்படியே அவளை படார் என்று தள்ளிவிட்டவன் தான் விட்ட திசையில் அவள் கீழே விழுந்து விட்டதை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல், என்ன கேள்வி கேட்காத. என்னை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கும் உனக்கு தகுதியே கிடையாது. உனக்குன்னு இல்லை, இங்க எவனுக்கும் தகுதி கிடையாது என்று ஆக்ரோஷமாக கத்தினான் தேவராட்சசன். அதை கேட்டு அப்படியே தரையில் முகம் புதைத்து கொண்டவளுக்கு அழுகைதான் மேலும் மேலும் அதிகரித்தது. அவள் அழுவதை ரசித்தவாறு அங்கிருந்து அவன் நகர்ந்துவிட பெண் அவளுக்கு அடுத்து என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அடுத்த காட்சி. தேவேந்திரன் மருத்துவமனையில் இருப்பதற்கு பிடிக்கவில்லை என்று ஆர்ப்பாட்டம் செய்ததால் அவரை சகல வசதிகளுடன் வீட்டிலேயே வைத்து மருத்துவம் பார்ப்பதற்காக அழைத்து வந்துவிட்டான் சாணக்கியன் தேவேந்திரனை அவரது வீட்டிற்கு. வீட்டிற்குள் நுழைந்தவருக்கு தேவராட்சன் தன்னை தாக்கியதும் தன் மகளை தன் குன்மென்னை அடித்து காயப்படுத்தியதும் அவளை கடத்தி கொண்டு சென்றதும் என்று நினைவிற்கு வந்து அவரை கண்கள் கலங்க வைத்தது. அவர் நிலை உணர்ந்து அவரின் கரத்தை பிடித்த சாணக்கியன், மாமா என்றான் மெல்லிய குரலில். அதில் வேகமாக தன் கண்ணீரை மறைத்து கொண்டவர், என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போ சாணக்கியா என்றார் கனத்த மனதுடன். அதில் சரி என்று தலையசைத்தவன் லிப்டின் உதவியுடன் அவரை அவரது அறைக்கு அழைத்து சென்றான். வீல் சேரில் அவரை அழைத்து கொண்டு அவர் அறைக்குள் நுழைந்தவன் அவரை அங்கிருந்த கட்டிலில் படுக்க வைக்க அவர்களுடன் வந்திருந்த 2 மருத்துவர் மற்றும் தாதி பெண்கள்
அனைவரும் தேவேந்திரனுக்கு அங்கேயே மருத்துவம் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர். வேகமாக அங்கு ஒரு சயன் பாட்டில் தொங்குவதற்கு ஏதுவாக ஒரு ஸ்டாண்டை நிற்க வைத்தவர்கள் முதலில் அவருக்கு ட்ரிப்ஸை போட்டுவிட்டனர். எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாண்டா என்று அவர் வெறுப்பாக கூற, மாமா நீங்க சீக்கிரம் தேறி வரணும். இப்படியே எவ்வளோ நாளைக்கு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டலில் இருந்தால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது. ஆனால் நீங்கள் தான் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலன்னு அடம் பிடிச்சி இங்கே வீட்டுக்கு வந்துட்டீங்க. இங்கே வந்து உங்களை கண்டுக்காமல் அப்படியே விட முடியுமா? இன்னும் முழுசாக உங்களுக்கு உடம்பு குணமாகலை. உடம்புல காயம் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. கொஞ்சமாவது நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க மாமா என்று சாணக்கியன் கெஞ்சும் குரலில் கூற, அதற்கு மேல் எதுவும் மறுப்பு தெரிவிக்காமல் அமைதியாகிவிட்டார் தேவேந்திரன். சாணக்கியன் மேலும் ஏதோ அவரிடம் பேச செல்ல அவனுக்கு சரியாக அலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அப்போது இந்த நேரத்தில் யார் தனக்கு அழைக்கிறார்கள் என்று நினைத்தவன் ஒருவேளை கல்லூரியிலிருந்து தனது சக பேராசிரியர்கள் யாராவது தன்னை அழைக்கிறார்களா என்று யோசித்துக் கொண்டு தொலைபேசியை எடுத்து பார்க்க அதிலிருந்து ஏதோ ஒரு புது எண் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அன்னோன் நம்பர் மாதிரி இருக்கு, யாரா இருக்கும் என்று யோசித்துக்கொண்டே அழைப்பை ஏற்று காதில் வைத்தவன் எதிர்ப்புறம் கேட்ட அரக்கத்தானமான சிரிப்பு சத்தத்தில் ஒரு நொடி உள்ளுக்குள் அதிர்ந்து போனான். சிறிது நொடியில் தன்னை சமன் செய்து கொண்டவன், ஹலோ, யார் வேணும்? எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க என்றான் கோபமாக. அதில் மேலும் எதிர்ப்புறம் இருந்து சத்தமாக சிரிக்கத் தொடங்கினான் தேவராட்சசன். அவனின் சிரிப்பு சத்தம் காரணமே தெரியாமல் இங்கு சாணக்கியனின் மனதிற்குள் ஒருவித பயத்தை தான் கொடுத்தது. உங்களை தாங்க கேட்குறேன், கால் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? யார் நீங்க என்று அவன் மீண்டும் மீண்டும் கத்த, என்ன பிரதர் இவ்வளோ கோவப்படுற? இவ்வளோ கோவப்படுறது உடம்புக்கு நல்லது இல்லையே. அப்புறம் நீயும் கோவம் அதிகமாகி பிளட் ப்ரெஷர் அதிகமாகி உன்னோட மாமா மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்க போற என்று எதிர்ப்புறம் தேவராட்சசன் வார்த்தைகளில் நக்கலை ஏற்றி கூறினாலும் அவன் மனம் உள்ளுக்குள் எரிமலையாக கொதித்து கொண்டிருந்தது. அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போன சாணக்கியன், டேய் யார்டா நீ? உனக்கு எப்படி எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் தெரியும் என்று கோபமாக கத்த, என்ன பிரதர் எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? உன் மாமனை அடித்து அப்படியே அந்த ஆளை கட்டில் படுக்க வச்சவனே நான் தானே. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாமல் அங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா என்ன? இப்போ கூட உன்னோட மாமனார் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டானாமே. ஏன் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அந்த ஆளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானா? உயிருக்கு பயந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டானா? வீட்டில் இருந்தால் மட்டும் அந்த ஆளை நான் விட்டுடுவேனா? ஏற்கனவே அவன் வீட்டுக்குள்ளேயே புகுந்து தானே அவனை அடித்து போட்டு அவன் பொண்ணை தூக்கிட்டு வந்தேன் என்று கண்கள் சிவக்க ஒருவித குதூர்த்துடன் அவன் பேச அதை கேட்ட சாணக்கியனுக்கு தொண்டைக்குள் பயப்பந்து உருண்டது. அப்போ அப்போ நீதான் திரௌபதியை கடத்திட்டு போயிருக்கியா என்று பேச்சு வராமல் அவன் திக்கி திணறிய குரலில் கேட்க, வா வா இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்ட, செம்ம ஃபாஸ்ட் நீ. ஆனால் நீ ப்ரொஃபஸர்னு கேள்விப்பட்டேன். ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட எந்த விஷயம் சொன்னாலும் கப்புன்னு பிடிச்சிக்குவாங்கன்னு தானே கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்னடானா இப்படி தத்தியாக இருக்க? என்னை இவ்வளோ நேரம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறியே, இதுதான் உன் லட்சணமா என்று தேவதாசன் எதிர்ப்புறம் ஏளனமா வழிதோடும் குரலில் கேட்க, டேய் என்று மீண்டும் கத்தினான் சாணக்கியன். அவனின் சத்தத்தை கேட்டு மொபைலை காதிலிருந்து விலக்கி காதை குடைந்து கொண்டவன் தான் அமர்ந்திருந்த ஒற்றை நாற்காலியில் இன்னும் நன்றாக சாய்ந்து அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு இதழ் விளைத்து ஒரு குரூர புன்னகையுடன், என்கிட்ட குரலை உயர்த்தி பேசக்கூடாது பிரதர். அப்படி பேசினா அந்த குரல் வேலையே இருக்காது, அறுத்து எரிஞ்சிடுவேன். அதனால இன்னொரு தடவை என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணி பேசு. முடிஞ்சா பேசாம இரு. ஏன்னா என் முன்னாடி பேசுறதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது என்று வார்த்தைகளில் அழுத்தம் கொடுத்து தேவராட்சசன் அரக்கத்தனமாய் கூற அவன் கூறியதை கேட்டு கோபம் கொப்பளித்து கொண்டு வந்தது சாணக்கியனுக்கு. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகம் 15. அடுத்த தடவை என்கிட்ட பேசும்போது இந்த குரலை உயர்த்தி பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இரு, அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா இங்கே எதிர்த்து பேசுகிற யாருக்கும் எவனுக்கும் இங்கே உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது.
என்று அழுத்தமான குரலில் தேவராட்சசன் அரக்கத்தனமாய் கூற அவன் கூறியதை கேட்டு சாணக்கியனுக்கு கோபம் இன்னும் பெருக்கெடுத்தது. ஏண்டா, யாருன்னு கூட உன்னை பற்றி சொல்லாமல் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு உன்னை பெரிய வீரமாக நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கியா? தைரியமான ஆம்பளையாக இருந்தா என் முன்னாடி வந்து பேசுடா என்று ஆக்ரோஷமாக சாணக்கியன் கத்த. நான் வீரன்தான்டா. என்னை எதிர்த்து நிற்கிறவனை துடி துடிக்க கொள்கிற வீரன். வீரன்னு சொல்கிறத விட ராட்சசன் அரக்கம் கூட சொல்லலாம். ஏன்னா என்னை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவனுங்களை அழிச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். அப்படி எத்தனையோ பெரிய என்னை எதிர்க்க நினச்சி அவனுங்க எல்லாம் என் கையெல்லாம் அழிஞ்சு தான் போயிருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது நான் வீரனாக இல்லாமல் கோழையாக இருப்பேன்னு நீ எப்படி நினைக்கலாம் என்று எதிர்ப்புறம் தேவராட்சசன் கர்ஜிக்கும் குரலில் ஆக்ரோஷமாக கூற அவன் கூறிய வார்த்தைகளில் சாணக்கியனுக்கு உள்ளுக்குள் நறுக்கம் ஏற்பட்டது. அவன் பேசுவதிலேயே தெரிந்தது அவன் என்ன மாதிரியான குணம் கொண்டவன் என்று. இப்படி ஒருவனிடம் திரௌபதி மாட்டியிருப்பது அவனுக்கு மனதுக்குள் ஒரு கிளியை தான் உருவாக்கியது. தேவேந்திரனுக்கு சாணக்கியன் யாரிடம் பேசிக்கொண்டிருக்கிறான் என்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்க அவர் பதட்டம் கொள்ள ஆரம்பித்தார். வேகமாக எழுந்து அமர முயற்சி செய்தவர் அது முடியாமல் போக, சாணக்கியா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ என்றார் முயன்றும் குரலை வருவித்து. அவனோ, அது மாமா, அது யாரோ ராங் நம்பர் மாமா என்று அவசரமாக அவன் மறைக்க ஆரம்பிக்க, பொய் சொல்லாத சாணக்கியா, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. முதல்ல ஃபோனை என்கிட்ட கொடு என்று வேக வேகமாக கத்தினார் தேவேந்திரன். இல்லை மாமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் யாரும் இல்லை. நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க என்று அவன் கூறும் பொழுதே, என்ன பிரதர், உன் மாமனார் ரொம்ப சவுண்டு கொடுக்குறாரு போல. சரி சரி, ஃபோனை ஸ்பீக்கரில் போடு, அவங்ககிட்ட நான் பேசணும் என்று நக்கலான குரலில் தேவராட்சசன் பேச, டேய் என்று மீண்டும் கத்தினான் சாணக்கியன் கோபமாக. தன் உயிரென நினைக்கும் மாமாவை அவன் மரியாதையின்றி பேசுவது உள்ளுக்குள் கோபத்தீவை பெருக்கெடுக்க வைத்தது அவனுக்கு. சும்மா கத்தி கத்தி எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத பிரதர், சொன்ன மாதிரி ஃபோனை ஸ்பீக்கரில் போடு. உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து வச்சு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் என்று மீண்டும் எகத்தாளமான குரலில் அவன் பேச, தேவேந்திரன் இருக்கும் நிலையில் இவன் ஏதாவது தவறாக பேசிவிட்டால் என்ன செய்வது என்று சாணக்கியன் யோசித்து கொண்டு அப்படியே இருக்க, சாணக்கியா, இப்போ ஃபோனை என்கிட்ட கொடுக்க போறியா இல்லையா என்று கத்தினார் கோபமாக தேவேந்திரன். அதில் வேறு வழியின்றி, இருங்க மாமா, அவனே ஃபோனை ஸ்பீக்கரில் தான் போட சொல்கிறான் என்று கூறிவிட்டு ஃபோன் ஸ்பீக்கரை ஆன் செய்தான் சாணக்கியன். என்ன தேவேந்திரா, சகல வசதியோட வீட்டில் ரொம்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கிற போல. உன் உயிர் மேலே உனக்கு அவ்வளோ ஆசையாடா? நான் உன்னை அவ்வளோ சதைச்சு காயப்படுத்தி உயிர் திரும்போடு வந்திருக்கேன். அப்போது இந்த உலகத்தில் ரொம்ப நாள் நீ வாழணும்னு ஆசைப்படுற. சரி, அப்படி வாழப்போகிற அத்தனை நாளையும் நான் உனக்கு நரகமாக காட்டலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கான சாம்பிளை தான் இதோ இப்போ நீ பேசிகிட்டு இருக்கியே இந்த நம்பருக்கு அனுப்பி வச்சுருக்கேன். பார்த்துட்டு சந்தோஷப்படு என்று கூறிவிட்டு அரக்கத்தனமாய் ஒரு சிரிப்பை சிந்தியவன் அழைப்பை துண்டித்துவிட அதை கேட்டு மேலும் உறைந்து போனார் தேவேந்திரன் பயத்தில். அவன் ஏதாகூடமாக ஏதாவது செய்து வைத்திருப்பான் என்று யோசிக்க யோசிக்க அவருக்கு நெஞ்சு வெளியே வருவது போலாக அடுத்த நொடி சாணக்கியனின் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்டது. அதில் மேலும் நடுநடுங்கி போனவர் பயத்துடன் சாணக்கியனை பார்க்க, சாணக்கியனுக்கு தன் மாமனை அப்படி பார்க்க பார்க்க மனம் வேதனையாக இருந்தது. ஒன்றும் இருக்காது மாமா, நீங்கள் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு பயப்படாதீங்க என்று கூறியவன் அவன் என்ன தன் மொபைலுக்கு அனுப்பியிருக்கிறான் என்று பார்க்க, அதில் எதிர்ப்புறம் தேவராட்சசனிடமிருந்து ஒரு வீடியோ அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதை பிளே செய்து பார்த்த சாணக்கியனுக்கு அதிர்ச்சியில் கண்கள் இரண்டும் விரிய அவன் கரங்கள் தானாகவே அவன் நெஞ்சத்தை பிடித்து கொண்டது. அதை கண்ட தேவேந்திரனோ, என்னடா இருக்கு அதில், என்ன அனுப்பி வச்சிருக்கான் சாணக்கியா, அதை காட்டி என்கிட்ட என்று திக்கித்திணறிய குரலில் வேகமாய் கூற, சாணக்கியனோ இன்னும் அதிர்ச்சியிலிருந்து வெளிவராமல் இருந்தான். அவன் மொபைலில் திரௌபதி உயிருக்கு போராடியவாறு ராட்சசனின் கோட்டையில் இருந்த நீர்வீழ்ச்சியில் தத்தளித்து கொண்டிருந்ததும் அவன் சுறாவை அந்த நீச்சல் குளத்திற்குள் திறந்து விட்டதும் காணொலியாக இருந்தது. அதை கண்ட சாணக்கியன், திரௌபதி என்று அவனையும் அறியாமல் பயத்துடன் கத்தியிருக்க முயன்றும் எழுந்தாமந்த தேவேந்திரன் அவன் கையிலிருந்து அவன் தொலைபேசியை எதிர்பாராத சமயம் பிடுங்கியிருந்தார். அதை கண்டு பயந்து போனவன், மாமா ப்ளீஸ் அதை பார்க்காதீங்க
என்று பயத்துடன் அவரிடமிருந்து தொலைபேசியை பறிக்க முயல அதற்குள் அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பித்து விட்டார் தேவேந்திரன். அந்த வீடியோவை பார்த்தவருக்கு கண்களிலிருந்து கண்ணீர் ஆராய் வழிந்தோட தன் மகளின் நிலையை எண்ணி உயிர் பெறும் வேதனை வாழும்போதே அனுபவித்துக் கொண்டிருந்தார் தேவேந்திரன். ஐயோ திரௌபதி, அம்மாடி, என்னமாச்சு உனக்கு? உன்னை யார் இப்படி பண்ணா என்று அவர் வாய்விட்டு கதறி எழுக அந்த உயிர்கொல்லி சுறா அவள் உயிரை பறிப்பதற்கு நெருங்குவதைக் கண்டு இவருக்கு உயிர் உறைந்து போனது. இங்கு ஐயோ, என் பொண்ணை யாராவது காப்பாத்துங்க, யாராவது அவளை காப்பாத்துங்க என்று இவர் நெஞ்சை பிடித்து கொண்டு கத்த அந்த வீடியோவை பார்த்த சாணக்கியனுக்கு நெஞ்சம் உறைந்து போனது. அடுத்து என்ன நடந்தது என்று தெரியாமல் அப்படியே வீடியோ கட்டாக அதை கண்டு ஆண்கள் இருவருக்கும் உலகமே தங்கள் இயக்கத்தை நிறுத்தியது போல் ஆகியது. அவளுக்கு என்னவாயிற்று? அவளை அந்த சுறா ஏதேனும் செய்துவிட்டதா? அவள் இப்பொழுது எப்படி இருக்கிறாள் என்று எந்த தகவலும் தெரியாமல் அவர்கள் இருவரும் உள்ளுக்குள் போராடி கொண்டிருக்க அலைபேசியை அவர் கையிலிருந்து வாங்கிய சாணக்கியன் மீண்டும் தேவராஜன் அழைத்த அதே எண்ணிற்கு மீண்டும் அழைப்பை ஏற்படுத்த எதிர்ப்புறம் அழைப்பு செல்லவில்லை. அதில் மேலும் பயம் வந்துவிட்டது அவனுக்கு. இங்கே தேவேந்திரன் நெஞ்சை பிடித்து கொண்டு கதறி அழுது கொண்டிருக்க அவர்களின் சத்தத்தில் அறைக்குள் நுழைந்த வனஜாவோ, என்ன ஆச்சு சாணக்கியா? அண்ணா எதுக்கு இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாரு என்றார் அவசரமாக. அதில் அவரிடம் தொலைபேசியை கொடுத்தான் சாணக்கியன். அதில் என்ன இருக்கிறது என்பதை வாங்கி பார்த்த வனஜாவிற்கு கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. இது இது திரௌபதி தானே என்று அவரும் வார்த்தைகள் வராமல் தடுமாறிய குரலில் கேட்க அப்படியே தொப்பென்று கட்டிலில் அமர்ந்து விட்டான் சாணக்கியன். தேவேந்திரனுக்கு அழுது அழுது மூச்சு திணறலே ஏற்பட்டுவிட, ஐயோ அண்ணாக்கு மூச்சு வாங்குதுடா, என்னென்ன பாரு என்று கத்தினார் சத்தமாக வனஜா. அதில் சுயநினைவிற்கு வந்த சாணக்கியன் வேகமாக தன் மாமன் அருகே ஓடினான். அவரோ அழுதழுது மூச்சு வாங்கும் நிலைக்கே சென்று கொண்டிருக்க நிலைமையின் வீரியம் உணர்ந்து, டாக்டர் சீக்கிரம் வாங்க என்று வீடே அதிரும் வகையில் கத்தி அவரை அழைத்திருந்தான் ஆனவன். அவனின் சத்தத்தில் மருத்துவரும் ஓடி வர, மாமாவுக்கு திடீர்னு மூச்சு வாங்குது, கொஞ்சம் என்னன்னு பாருங்க என்றான் அவசர அவசரமாக. அவரும் வேக வேகமாக தேவேந்திரனுக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பிக்க தன் மாமனின் நிலை எண்ணி துடித்தது போனான் சாணக்கியன். ஒரு புறம் தன் மாமன் துடித்து கொண்டிருக்க இன்னொரு புறம் தன் மாமனின் மகளுக்கு என்னவானது என்று தெரியாமல் இருதலை கொல்லி எறும்பாய் உள்ளுக்குள் துடிதுடித்து கொண்டிருந்தான் சாணக்கியன். அடுத்த காட்சி.